ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து கோல்டோட ரேட் இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கேன், மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கிறவங்க நாம் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் பயந்துகிட்டே இருப்போம். பட் இருந்தாலும் விலைவாசி வந்து எந்த அளவுக்கு ஏறிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய தேவைகளும் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த, அதாவது இப்போ வந்து 1 கிராம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல ஒரு 100 மில்லிகிராமாவது வாங்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு அதோட சேர்ந்து நம்ம பயணிக்கிறதுக்கு பழகிக்கணும். அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஒரு 3 டிப்ஸை மட்டும் கண்டிப்பாக கோல்டு சேவ் பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து கோல்டு சேவிங் டிப்ஸில் நான் சொன்ன மாதிரி ஒரு 3 டிப்பு வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜி கோல்டு தான். டிஜி கோல்டு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். டிஜி கோல்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆப் மூலமாக நம்ம வந்து சேவ் பண்ணுறது. இந்த ஆப் மூலமாக சேவ் பண்ணுறதுல நம்மளுக்கு இருக்கிற பெனிஃபிட் என்னென்னா, உங்கள் கையில் வந்து வெறும் 100 ரூபா தான் இருக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கோல்டாக சேவ் பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்கமயிலில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா போத்தீஸில் இருக்குது. இப்போ இது ரெண்டுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வெவ்வேறு விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் நான் பார்த்தீங்க அப்படின்னா தங்கமயிலில் தான் போட்டிருக்கேன். இதில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5% ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 5% வரைக்கும் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. பட் இருந்தாலும் நம்ம கட்டுற 100 ரூபா வந்து நம்மளுக்கு தங்கமாக மாறுது இல்லையா, அதனால இது வந்து ரொம்பவும் பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். உங்கள் பணம் வந்து செலவாயிரும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஆப் மூலமாக என்ன பண்ணுங்கள், அந்த 100 ரூபாயை உங்கள் கையில் எப்போல்லாம் இருக்கோ அப்போல்லாம் தங்கமாக மாற்றி சேவ் பண்ணிடுங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து 330 டேஸ் வந்து, அதாவது 1 இயர் 11 மாதங்கள் நம்ம கட்டிட்டு அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 11வது மாதம் முடியும் போது ஆவரேஜ் ரேட்டில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கோல்டு வந்து எடுத்துக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே வந்து 8010 ரூபா இருக்குது ஃபஸ்ட்டு மந்த்து. அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா 8500 ரூபா இருக்குது. இப்போ வந்து இது ஒரு ரேட்டு, இது வந்து இன்னொரு ரேட்டு. இப்போ இது ரெண்டுக்கும் சேர்த்து மிடிலாக ஒரு ரேட்டு வரும் இல்லைங்களா. இப்போ 8010 8500 மிடிலாக வந்து ஒரு 8250 ரூபா வருது அப்படின்னா இந்த ரேட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கோல்டு வந்து கிடைக்கும். அப்போ வந்து இதில் வந்து நம்மளுக்கு இதிலேருந்து 250 ரூபா நம்மளுக்கு மைனஸ் ஆகுது இல்லையா, இதுதான் நம்மளுக்கு பெனிஃபிட். அது இல்லாமல் இந்த மாதிரி 5% நம்மளுக்கு ஆட் பண்ணி கொடுக்குறதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இது வரைக்கும் டிஜி கோல்டு ஆரம்பிக்கலைன்னா இந்த சேமிப்பை வந்து தொடர்ந்து பண்ணுங்கள். உங்கள் பணம் கண்டிப்பாக செலவாகாமல் சேமிப்பாக மாறும். அடுத்தது ரெண்டாவதாக வந்து நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய சேமிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சிட்டு. நகை சீட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லா கடைகள்லையுமே நகை சீட்டு வந்து போட்டுட்ருக்காங்க. ஆனால் நம்ம வந்து நகை சீட்டு வந்து போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜுவல்லரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நகை சீட்டு போட்டோன்னா நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா நகை அப்படிங்கிறது நம்ம வந்து ஜுவல்லரியாக தேவைப்படுது அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறோம். அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக ஜுவல்லரியை வாங்கணுன்னா கோல்டு சிட்டு தான் போடுறது பெஸ்ட்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாயிலேருந்து எல்லா கடைகள்லையும் நம்மளுக்கு வந்து இந்த சீட்டு ஸ்கீம் வந்து போயிட்டுருக்குது. இது நகை சீட்டு போடும்போது நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டாக வந்து எங்கே வந்து ஆட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். நீங்கள் வந்து இப்போ வந்து 5000 ரூபா கட்டுறீங்க அப்படின்னா 5000 ரூபாய்க்கான அமௌண்ட்டும் சேவ் ஆகணும், கோல்டும் வந்து சேவ் ஆகணும். இப்போ வந்து 0. ஒரு 7.5 மில்லிகிராம் வந்து நம்மளுக்கு வந்து சேவ் ஆகுது அப்படின்னா இதுவும் இருக்கணும், இதுவும் இருக்கணும். இப்போ இது 2 விஷயமும் இருக்கக்கூடியது எந்த கடையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கடைகள்லையுமே கண்டிப்பாக வந்து இருக்குது. பட் நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறது ஜிஆர்டியில் போட்டிருக்கேன். நான் ஒரு 3 சீட்டு வந்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து போட்டிருந்தது 1000 ருபீஸ் சீட்டு. இது வந்து இப்போ ரீசெண்டாக போட்டது 5000க்கு. அது வந்து 7745 8040 2 மாதம் தான் கட்டியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 1000 ரூபா. இந்த 1000 ரூபா சீட்டு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 மாதம் வந்து கட்டிட்டேன். இதை வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு ஒரு சீட்டு போட்டிருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா 2 3 4 5 6 மாதம் கட்டிட்டேன். இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்மளுக்கு வந்து 7455 ரூபாய் இருக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.268 கிராம் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகுது. அதுவே இடையில பார்த்தீங்கன்னா 7130 அப்படிங்கும்போது 281, அப்போ வந்து இங்கே கூடுதலாக நம்மளுக்கு வந்து ஒரு 20 மில்லிகிராம் வந்து ஆட் ஆகுது. இதுதான் இதில் இருக்கிற பெனிஃபிட். அது இல்லாமல் நம்ம கொடுக்கக்கூடிய செய்கூலி சேதாரம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. பார்க்குற வியூஸ் நீங்கள் கேட்கலாம், எதுக்காக வந்து 3 நகை சீட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3 நகை சீட்டு போட்டதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது. அதை வந்து நான் தனி வீடியோவாக கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் போடும்பொழுது பயந்துக்கிட்டே தான் போட்டேன். பட் 6 மாதம் என்னால் கட்ட முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 4 மாதம் கட்டிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த சீட்டு வந்து க்ளோஸ் ஆயிரும். அதனால தான் நகை விலை வந்து ஏறிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு 5000 ரூபா சீட்டும் போட்டிருக்கேன். இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வருது, எப்படி என்னால் 3 நகை சீட்டு கட்ட முடியுது, இப்படிலாம் வந்து தனி வீடியோவாக கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதனால் இது வரைக்கும் நகை சீட்டு போடலை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நகை சீட்டு போட்டுருங்க. இது வந்து 2வது விஷயம். அடுத்த சேமிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு காயின்ஸ்.
இந்த கோல்டு காயின்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, என்னோட டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி மாதம் வந்து என்ன பண்ணிருவேன் அப்படின்னா, 100 மில்லிகிராம்லேருந்து என்னால எவ்வளோ வாங்க முடியுதோ அத வந்து காயினா வாங்கிருவேன். பார்க்குற வியூவர்ஸ் நீங்க என்ன கேட்கலாம், இந்த மாரி காயின்ஸ் வந்து வாங்கும் பொழுது உங்களுக்கு வந்து பெனிஃபிட் அது உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து கூடுதலா நீங்க குடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. பட் வந்து வேஸ்டேஜ் இல்லாமையும் சில சமயங்கள்ல நம்மளுக்கு ஆஃபர்ல கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா நான் வந்து லலிதா ஜுவல்லர்ல வாங்குனது. இது பார்த்தீங்கன்னா, இது வந்து 2 கிராம்ஸ். இது பார்த்தீங்கன்னா 500 மில்லிகிராம். அப்போ 2½ கிராம் வாங்கியிருக்கேன். இந்த 2½ கிராமுக்கு எனக்கு வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 0. அதனால நான் வந்து இத வாங்கியிருக்கேன். இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா மார்ச் 31 வரைக்கும் இருக்கு. இந்த மாரி எப்போலாம் பெனிஃபிட் இருக்கோ அப்போ வாங்கிக்கலாம். பட் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு காயின வந்து நீங்க வந்து பிசிக்கலா இன்வெஸ்ட்மென்ட்டுக்காக வாங்குறீங்கன்னா, கண்டிப்பா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அதனால இத வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மாரி டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணி பண்றதுனால, எங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 100 மில்லிகிராம்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கம் மாதம் எங்க வீட்டுக்கு வந்துருது. அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தான். அதனால தான் நான் தொடர்ந்து இந்த மாரி கோல்டு காயின பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நெறைய பேர் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி கோல்டு காயின் வாங்கும் பொழுது வேஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகுது. இப்போ வந்து நம்ம ஒரு கடைக்கு போறோம், ஒரு ஷாப்பிங் போறோம். ஒரு கூடுதலா ஒரு ரூ. 200லேருந்து ரூ. 500 செலவாகுதா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா செலவாகும் இல்லைங்களா? இந்த மாதிரி ஏதோ ஒரு செலவுக்காக நம்ம ரூ. 200லேருந்து ரூ. 500 செலவு பண்ண ரெடியா இருக்கோம் அப்படின்னா, இது வந்து ஃபியூச்சர்ல நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்ட குடுக்க போகுது இல்லைங்களா? அப்படி இருக்கிறப்போ இதுக்காக இந்த வேஸ்டேஜுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, 100லேருந்து ஒரு ரூ. 500 வரைக்கும் கூடுதலா குடுக்குறதுல தவறு இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் இந்த ஃபார்முலாவ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஃபார்முலாவ ஃபாலோ பண்ணதுனால பார்த்தீங்கன்னா, கூடுதலா என்னால தங்கம் சேமிக்க முடியுது. அத வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கிறேன். அதனால பார்க்குற வியூவர்ஸ் கண்டிப்பா இத வந்து பண்ணுங்க. இந்த கோல்டு காயின வந்து பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது என்ன மாரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். அதனால நகைய வந்து விலை ஏறிக்கிட்டே இருக்கே, நம்மளா எப்படி தங்கம் வாங்குறது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்காம, கண்டிப்பா இந்த ஒரு 3 விஷயத்த தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து டிஜி கோல்டு. இந்த டிஜி கோல்டு அப்படிங்கிறது நீங்க போத்தீஸ்ல போட்டாலும் சரி, தங்கமயில்ல போட்டாலும் சரி. ஆனா ஆப் மூலமா ஒரு 100, 200 அப்பப்போ சேவ் பண்ற மாரி பார்த்துக்கோங்க. செகண்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி நகை சீட்டு ஒண்ணு உங்களுக்கு ஃபேவரபிளான கடையில போட்டுட்டு மாசம் கட்டி நகை எடுக்கிற மாரி பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்தது 3வது விஷயம் கோல்டு காயின். இந்த 3 விஷயத்தையும் நீங்க தொடர்ந்து பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அதாவது சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி நீங்க வந்து 5 பவுன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு 2 பவுனாவது நம்மளால கொண்டு வர முடியும். அதனால இந்த டிப்ப வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். முயற்சி செஞ்சோம்னா கண்டிப்பா எல்லாராலயும் முடியும். முயற்சி பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.